வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 25 வரை உள்ள துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். துலாம் ராசி பலன். குரு பகவான் வியாழன் பொறுத்து துலாம் ராசியை பொறுத்தவரை 8வது வீட்டில் இருப்பதால் சமூக தொடர்புகளை விட உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதற்காக நீங்கள் வெளியே நடைபயிற்சி பண்ணலாம், பூங்காக்கள் செல்லலாம், கடற்கரை ஓரமாக சென்று நடைப்பயிற்சி செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். மற்றும் இதனால் நீங்கள் உங்கள் தேகத்தையும் உடலையும் ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் வைத்திருக்க முடியும். மற்றும் நீங்கள் இந்த வாரத்தில் வெளிப்புற உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த துலாம் ராசி மக்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிதி ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. கிரகங்களின் நிலையும் திசையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் அவருடைய அன்யோன்யம் உங்களுக்கு தொடர்வதால் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சொத்து, வீடு அல்லது விவசாய நிலம் தொடர்பான வாங்கும் விஷயங்களில் சில சட்ட விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு உடைமையாக்கிக் கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு யாருக்கேனும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இந்த வாரத்தில் அவரின் சிகிச்சையில் சரியான மாற்றம் மற்றும் முன்னேற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் அவர்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வார்கள், நீங்களும் மகிழ்வீர்கள். இதனால் குடும்பத்தில் நேர்மறையான மகிழ்ச்சி சார்ந்த சூழ்நிலையை உருவாக்கி யாவரும் சந்தோஷத்துடன் வலம் வருவார்கள். மேலும் துலாம் ராசி மக்களின் குழந்தைகள் அவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்ல உங்களை துன்புறுத்தலாம், உங்களை தூண்டலாம், உங்களை வற்புறுத்தலாம். ஆக சந்திரன் என்ற துலாம் ராசியை பொறுத்தவரை கேது பகவான் 12ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவதையோ அல்லது வெளியாளுடன் கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை செய்வதையோ தவிர்க்க வேண்டும். காரணம், கிரக நிலைகள் தொழிலுக்கு உகந்ததாக இல்லை. கிரக சேர்க்கையின்படி நீங்கள் உங்களின் எதிர்காலத்தை பற்றிய சிந்திக்காமல் நீங்கள் எத்தகைய முடிவை எடுப்பது உங்களுக்கு நலமாக இருக்காது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். ஆகவே சற்று சிந்தித்து யோசித்து செயல்படுங்கள். மற்றும் துலாம் ராசி மக்களுடைய மாணவர்களின் கல்வி ஜாதகப்படி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினர் உங்களை நன்கு ஊக்குவிப்பார்கள். மேலும் உங்கள் ஆசிரியர் மற்றும் சக ஊழியர்கள், சக மாணவர்கள் மற்றும் தங்களுடைய மேன்மை மிகுந்த குடும்ப பெரியவர்கள் ஒருவர் வந்து நல்ல அறிவு பரிசாக ஒரு நல்ல புத்தகம், அதுக்கு உண்டான சாவியும் பெற்று நலமாக நீங்கள் உங்கள் கல்வியில் முன்னேறுவீர்கள். துலாம் ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது, நீங்கள் உங்களின் அனுபவ அறிவையும் சீர்தூக்கும் தன்மையும் பயன்படுத்தி உங்களின் பொருளாதார முதலீடுகளிலும் தொழில்களிலும் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும். தேவையற்ற அன்பர்களின் வற்புறுத்தலால் எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் ஆரம்பிப்பது உங்களுக்கு நல்லதல்ல. ஆகவே உங்களுக்கு பங்கு வர்த்தகமோ பங்கு தொழிலோ பங்கு வியாபாரமும் இந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட வேண்டாம் என்று உங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. சில நேரங்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் நட்டமடைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இதனால் தங்களின் தேர்ந்த அனுபவ அறிவை நன்கு சிந்தித்து சூழலுக்கு தக்கவாறு தங்களின் வணிக வியாபாரத்தில் செயல்பட்டு லாபத்தை அறுவடை செய்ய தயாராக இருங்கள். இந்த ராசி மாணவர்கள் தங்களது கல்வியில்
கடினமாக உழைத்தால் நல்லதொரு வெற்றியை பெற்று நலமாக வாழ முடியும். இதனால் உங்களின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களை பாராட்டுவர் என்பதை மறுப்பதற்கில்லை. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திரால் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.